மாம்பழ சீசனில் சுவையான மாம்பழ இலை அடை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு காய்ஞ்சதும் 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. நெய் காய்ச்சதும் 1 கப்பு துருவின தேங்காயை போட்டு நல்லா ஈரப்பதம் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா ஈரப்பதம் போகிற உடனே 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையும் போட்டு அதையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரணும். நல்லா திரண்டு வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கிளறி இறக்கி அதில் ஆற வச்சுருங்க. நம்மளுக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆகிட்டு இப்போ 2 மாம்பழத்தை தோல் சீவி பொடியை கட் பண்ணி எடுத்துடுங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதில் 2 பிஞ்ச் உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு, இடியாப்பம் மாவு போட்டிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம வாழை இலையில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு கரண்டி மாவை எடுத்து இப்படி நல்லா வச்சுருங்க. இப்படி வட்டமாக எடுத்து வச்சுருங்க. அதில் நம்ம தேங்காய் பூரணத்தையும் வச்சு மடித்து இப்படி இட்லி தட்டில் வச்சுருங்க. இட்லி பானையில் தண்ணி கொதிச்ச உடனே அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகச்சி எடுத்தால் சுவையான மாம்பழ இலை அடை ரெடி.